இருக்கின்றார். அனைவரும் கரங்களை தட்டி, இதோ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்று இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு பாடினார்களோ அந்த பாடலை நாமும் பாடுவோம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார், ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது, ஆண்டவருடைய தீர்ப்பு என்பது நீதியான முறை நடைபெறுகிறது என்று ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். அன்பார்களே, இரத்த கோட்டை என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய கருணை நிறைந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை அங்கு வாய்கிறது. ஆண்டவருடைய அடைக்கலமும் ஆண்டவருடைய கோட்டமும் குறிப்பாக ஆண்டவருடைய பாதுகாப்பும் அங்கு நிறைந்திருக்கிறது. இவ்வாறாக ஆண்டவர் நற்கருணை வழியாக நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார், நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் வேண்டுவதற்கு முன்பாக நம்முடைய தேவைகளை ஆராய்ந்து அறியக்கூடிய தேவனாக இருக்கின்றார். கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேல் இருக்கிறது, சாத்தானால் என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் பாவ போக்கும் பலியாக ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியின் பலியை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வுக்காக நாம் மீட்பு பெற, நாம் பாவத்திலிருந்து நம்மை மீட்க தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார். இதோ பாசமாய் சிலுவையில் மரித்து இதோ பாவத்தை வென்றக்கூடிய கடவுள் நம்முடைய நற்கருணை வழியாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நேசரின் ரத்தம் என் மேல் இருக்க நெருங்காத சாத்தான் என்று நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், சேர்ந்து பாடுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். சேர்ந்து பாடுவோம். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இதுவரையும் காத்த கடவுள் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல்வேறு கவலையோடு கஷ்டங்களோடு நாம் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இதோ மகனே மகளே அஞ்சாதே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எவ்வாறு இஸ்ரேல் மக்களோடு பயணித்த கடவுள் இனியும் இம்மட்டும் காட்டு கடவுள் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இதோ இந்த உலகத்துல நாம் பல்வேறு நபரை நம்பி ஏமாந்து போய் இருக்கலாம். அவர்தான் இந்த உலகம் என்று நாம் நம்பி இருக்கலாம், அவள்தான் இந்த உலகம் என்று நாம் நம்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒன்று, உலகத்தில் இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவர் என்று நாம் அனைவரும் இவ்வாறு உச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலையில் இருக்கின்றார். அன்பார்களே, நாம் எந்த காரியங்கள், எந்த பதவி, பணம் பெரிதாக நினைக்கின்றோமோ ஆண்டவர் முன்னிலையில் அவையெல்லாம் குப்பை என கருதுகிறேன் என்று பவுல்டியா சொல்கின்றார். ஏனால் இந்த உலகத்துல தேவனை விட பெரியது ஒன்றுமில்லை, இந்த கடவுளை விட இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, இந்த கடவுளுடைய அருளை விட இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று பவுலடியார் மிக அழகாக தன்னுடைய மனதை விட்டு அவர் சொல்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை விட்டு
தொல்லைகளை நாம் பெரிதாக கருதுகின்றோம், கவலைகளை நாம் பெரிதாக கருதுகின்றோம், கஷ்டங்களை நாம் பெரிதாக கருதுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் அவற்றை விட பெரியவராக இருக்கின்றார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். சேர்ந்து கரங்களை தட்டி இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சேர்ந்து பாடுவோம். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. இரத்த கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று ஆண்டவர் நம்மை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தியிருக்கின்றார். இதோ நானே உலகின் ஒளி என்று தன்னை முழுமையாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒளி என்பது தன்னை கரைத்து கொண்டு அடுத்தவருக்கு அது பாதையை செம்மையாக்கிறது, இருளை அகற்றி ஒளியை அது கொடுக்கிறது, அடுத்துடைய வாழ்க்கைக்கு அது ஒளியாக மாறுகிறது, அடுத்த வாழ்க்கைக்கு அது பயனாக மாறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாமே உலகின் ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். அவரே நம்முடைய வாழ்க்கையுடைய பலனாக இருக்கின்றார். நாம் இருளில் நடக்கும் பொழுது பல்வேறு சவால்களை நாம் சந்திக்க நேரிடும், பல்வேறு தேவையில்லாத காரியங்களை நாம் தடுக்க இயலும். ஆண்டவர் நமக்கு ஒளியாக இருக்கின்றார். இந்த ஒளியில் நாம் பயணிக்கும் போது எது நன்மை எது தீமை என்று அறியக்கூடிய சக்தியை, பலத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் இருளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை பலுவுகளை நம்மால் சுமக்க முடியவில்லை, ஏனென்றால் நாம் இருளில் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஒளியின் பாதை என்பது ஆண்டவருக்கு உகந்த பாதையாக இருக்கிறது, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பலங்கள் அதிகமாக, பலவீனங்கள் அதிகமாக இருந்தால் அது பலனாக ஆண்டவர் மாற்றக்கூடிய கருவியாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் பலத்தாய் மாற்றுகின்றார். இதோ ஆண்டவர் நமக்கு ஒளியாக இருக்கும்போது இருள் எல்லாம் அகன்றி போய் இருக்கிறது. நாம் எதற்காக இருளில் பயணிக்க வேண்டும்? இருளுக்கும் ஒளிக்கும் என்ன வேலை? பாவத்திற்கும் ஆண்டவருக்கும் நல்லதற்கும் என்ன வேலை என்று ஆண்டவர் நம்மை இங்கு அழைத்திருக்கிறார். இதோ ஆண்டவரை நாடி வரும்போது நாம் ஒளியில் பயணிக்கக்கூடிய, ஒளியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இருக்க வேண்டும். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? சேர்ந்து கரங்களை தட்டி தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? சேர்ந்து பாடுவோம். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, சேர்ந்து எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நானே நல்ல ஆயன் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதோ நானே என்னுடைய ஆடுகளை நானே சென்று மேய்ப்பேன் என்று அவர் சொல்கின்றார். என்னுடைய ஆடுகளுக்கு நானே கட்டுக்களை போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதோ மேய்ச்சல் நிறைந்த, தண்ணி நிறைந்த பகுதிக்கு என்னுடைய ஆடுகளை நான் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மறப்பாலோ, அப்படி மறந்தாலும் நம்மை மறவாத தேவனாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை மறப்பாரோ, அப்படி மறந்தாலும் நம்முடைய நல்ல ஆயனாக ஆண்டவர் இங்கு இருக்கின்றார். இதோ எந்த ஒரு ஆயனும் தன்னுடைய ஆடுகளுக்கு நல்லதை கொடுக்க வினைவார். அதை விட மேலான நம்முடைய தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் தீய வழியில் நடக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்துல வாழ வேண்டும், துக்கத்துல வாழ வேண்டும் என்று நினைக்காத தேவனாக நல்ல ஆயனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நல்லதொரு தகப்பனாக, நல்லதொரு தாயாக, நல்லதொரு மனைவியாக, நல்லதொரு கணவனாக, நல்லதொரு பிள்ளையாக நம்மால் வாழ முடிகிறதா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நல்லதொரு ஆயராக இருந்து நம்மை பயணிக்கக்கூடிய, நம்மோடு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார்.
தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாலோ, அப்படி மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறவாத தேவனாக இருக்கின்றார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. சேர்ந்து பாடும், கரங்களை தட்டி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கிறீர். சேர்ந்து பாடுவோம். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள் நுழைந்து உற்சாகத்தோடு ஆண்டவருடைய அழைக்கிறோம் நுழைந்திருக்கிறோம். எந்த தீங்கும் உடைய வாழ்க்கையில் நேரிடாமல் ஆண்டவரோடு நீங்கள் பயணிக்கும் போது இரத்த கோட்டையாக ஆண்டவர் நமக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். பல்வேறு சமயத்தில் நாம் ஆண்டவரை விட்டு விலகி போகின்றோம். நான் தவறு செய்து விட்டேன், ஆண்டவர் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் ஆண்டவரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். மகனே மகளே, என்னோடு திரும்பி வாரும் என்று ஆண்டவர் அன்று அடைக்கல நகரத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். யாரெல்லாம் தம்முடைய பாவத்தை உணர்ந்து வருகின்றார்களோ அவர்கள் நான் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றேன். என்னுடைய ரத்தத்தின் வழியாக நான் மீட்பை கொடுக்கின்றேன். நான் உங்களை உம்மட்டமாக இல்லை, இனிமேல் நான் உங்களை காக்குகின்ற தேவனாக இருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில நானே ஒளியும் மையமாக இருக்கின்றேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒளியான தேவன் நற்கருணை வழியாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். என்னுடைய மக்கள் நிறைவாழ்வு பெற பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று நல்லதொரு ஆயனாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் நற்கருணை வழியாக நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நம்மோடு இருந்து எவ்வாறு மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தாரோ அப்படிப்பட்ட கடவுள் நம்மையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார், நம்மையும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கவலை கண்ணீர் கஷ்டங்கள் வந்தாலும் அவையெல்லாம் போக்கி என்னால் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தேவனாக நற்கருணை ஆராதனையின் வழியாக இதோ இந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவரை உற்று நோக்குவோம். அன்று இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரோடு பயணித்தார்கள். அதன் வழியாக அடைக்கல நகரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இன்று ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருகின்றார். நான் உங்களுடைய இல்லத்தில் கூடாரம் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கூடாரமாக மாற்ற வினைகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நல்லதொரு நகரமாக அடைக்கல நகரமாக இருக்கின்றார். அவரில் நாம் தஞ்சம் புகுவோம். பல்வேறு சமயத்தில் ஆண்டவரை விட்டு வேறு காரியங்களில் நாம் தஞ்சம் புகும்போது, வேறு இடங்களில் நாம் தஞ்சம் புகும்போது ஆண்டவருடைய ஆசிரியை நாம் நிறைவாக பெறுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சறுக்குகள், பல்வேறு கவலைகள், பல்வேறு கஷ்டங்கள் எல்லாம் அது நாம் வேறு இடத்தில் நம்முடைய அடைக்கலத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாக இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் மிகுந்த இரக்கமுடையவர் என்று நாம் எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக எண்ணிக்கை 35:9 ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவள் நீதி வழி நடக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அத்தகைய ஆண்டவர் நற்கருணை வழியாக நம்மிடம் எழுந்திருக்கின்றார். நம்மை பாதுகாத்து நீதிகளை கொடுக்கக்கூடிய தேவனாக, என்னுடைய மகன் மகள் என்னால் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், கவலை இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்று நம்மோடு இருக்கக்கூடிய தேவன் நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்களை வெறுக்க 1000 பேர் இருக்கலாம், உங்களை அன்பு செய்ய ஒருவர் இருக்கிறார். உங்களை புண்படுத்த 1000 பேர் இருக்கலாம், உங்களை பண்படுத்த ஒருவர் இருக்கிறார். உங்களை காயப்படுத்த 1000 பேர் இருக்கலாம், உங்களுடைய காயங்களை கட்டுப்போட ஒருவர் இருக்கிறார். உங்களை அவமானத்துக்கு உட்பட பலர் இருக்கலாம், உங்களை அன்பு செய்ய ஒருவர் இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க பலர் இருக்கலாம், உங்களை அரவணைக்க ஒருவர் இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் உலகம்
முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். உலக முடிவு என்பது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்கின்றார். நாம் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றோமோ அப்பொழுது நமக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் இறந்த பிறகும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவாக இருப்பது எளிதா, கிறிஸ்துவாக வாழ்வது எளிதா? என்ன ஃபாதர், பிரசங்கத்தெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, தற்கொலை ஆராதனையும் கேள்வி கேட்குறீங்களா? கிறிஸ்துவராக இருப்பது எளிதா, கிறிஸ்துவாக வாழ்வது எளிதா? கிறிஸ்துவாக வாழ்வது, அப்படிதானே? கிறிஸ்துவாக இருப்பதுதான் எளிது. அன்பார்ந்தவர்களே, நீங்க மட்டுமல்ல, நான் கூட கிறிஸ்துவாக வாழ்ந்தால் 33 வயசுக்குள்ளே நான் இருந்து போயிடுவேன். கிறிஸ்துவாக நான் வாழ்ந்தால் 33 வயசு கூட இல்லை, அதுக்குள்ளே நான் இறந்து போகுவேன். கிறிஸ்துவாக இருந்தால் நாம எத்தனை வருடமானாலும் வாழலாம். புரியுதா? நான் ஒரு குழப்பறீங்க. கிறிஸ்துவாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் யாருக்கு எதிரி இல்லை? இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிரியே இல்லை சொல்ல முடியுமா? நான் சொல்றது எதிர்மறையான எதிரி அல்ல, நேர்மறையான எதிரி. இந்த உலகத்தில் என்னை அனைவரும் அன்பு செய்கிறாங்க அப்படியான சொல்ல முடியுமா? நான் சொல்வது எதிர்மறையான அன்பு அல்ல, நேர்மறையான அன்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எதிரி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரி இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. யாரு? தன்னுடைய சொந்த இனமே அவருக்கு எதிரியாக இருந்தது. யூத சமுதாயமே அவருக்கு எதிரியாக இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூலறிஞர்களாக எங்கிருந்து வந்தாங்க? அவர்களெல்லாம் யூதர்களுடைய இந்த வாழ்வாதாரத்தில் வந்தாங்க. அவர்களே எதிரியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் நல்லவரை ஒருவருடைய அன்பு செய்யும் என்றால், செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை அன்பு செய்திருக்கணும். செய்தாங்களா? இல்லை. இயேசுவை அனைவரும் அன்பு செய்யவில்லை. இயேசுவை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுடைய போதனைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இந்த உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்ளுமா, கொள்ளாதா? இந்த உலகம் நல்லவர்களை, நல்லதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகம் நல்லவர்களை முழுமையாக அன்பு செய்யாது. இந்த உலகம் நல்லவர்கள் சொல்லும்போது அதை கேட்பது இல்லை. இந்த உலகம் நல்லவர்கள் சொல்லும்போது அதனை அவர்கள் கவனிப்பது இல்லை. அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற உலகம் இவ்வாறாக தான் இருக்கிறது. நான் அன்பானவன் என்றால் அனைவரும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கான அர்த்தம் அல்ல. நாம் மன்னிக்கிறேன் என்றால் என்னை அனைவரும் மன்னிக்க வேண்டும் என்பதற்கான அர்த்தம் அல்ல. அன்பானவர்களே, ஆண்டவர் மன்னித்தார், ஆண்டவர் அன்பு செய்தார். ஆனா எத்தனை எதிரியா இருந்தாங்க ஆண்டவருக்கு? சொல்லற்கரிய எதிரிகள் அவருக்கு இருந்தார்கள். ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதிகமாக இருந்தார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் தான் ஒரு சிறந்த போதனை என்றால் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த உலகத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறாளா? அன்பானவர்களே, முடியாது. இதுதான் கிறிஸ்துவுடைய வாழ்வாக இருக்கிறது. கிறிஸ்துவாக இருப்பது எளிது, கிறிஸ்துவாக வாழ்வது என்பது கடினமான ஒன்று செயலாக இருக்கிறது. திருவிவிலியத்தில் நாம் பார்ப்போம், ஏன் ஃபாதர் என்னால் கிறிஸ்துவாக வாழ முடியல? அன்பானவர்களே, இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா
நீங்கள் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9:26 ஒருவர் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை அவர்கள் சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தன்னலத்தை நம்மால் துறக்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சம்பாதியம், நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் கிறிஸ்துவ மட்டுமல்ல, அனைத்து மக்களும் மட்டுமல்ல, கிறிஸ்துவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். தன்னலத்தை நம்மால் துறக்க முடியாது. நாம் இங்கு வந்திருப்பதும் கூட என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்றுதான் தன்னல போக்கோடு தான் நாம் இங்கு வந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவை வாழ்க்கை நாம் வாழ்ந்துகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது தன்னலத்தை துறந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9:26 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். தன்னலத்தை துறந்து தன்னுடைய சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும். நம்மால் அது முடியுமா? அப்படி இருக்கும்பொழுது நாம் கிறிஸ்துவாக வாழ்கின்றோம். இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவாக இருக்கின்றோம், கிறிஸ்துடைய வாழ்வாக நாம் இருக்கின்றோம். இரண்டாவது, மத்தேயு 5:39 இது நாம் செஞ்சிட்டுனா நாம் கிறிஸ்துவாக இந்த மண்ணகத்தில் வாழ்கின்றோம். என்னன்னா, உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவர்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக வரும், ஆனால் அரைந்த பிறகு தான் வருமா? என்ன இந்த பக்கம் அரைஞ்சிக்க சொல்ல முடியுமா நம்மால்? அன்பார்களே, நாம் வார்த்தையை மிக வேகமாக சுலபமாக நாம் சொல்லிவிடலாம், ஆனால் வாழ்க்கையில் நம்மால் வாழ்ந்து காட்ட முடியுமா? என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னால் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், அந்த அசிங்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னை ஒரு இடத்தில் கௌரவப்படுத்தவில்லை, அந்த கௌரவத்தை இல்லை என்றாலும் என்னால் அந்த இடத்திற்கு செல்ல முடியுமா? முடியாது ஃபாதர். என்னை ஒரு கன்னத்தில் யாராவது அறைந்தா நான் அவர்களை இரு கன்னத்தில் அறைவேன் என்றுதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவாக இருப்பது எளிது, கிறிஸ்துவாக வாழ்வது கடினம். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவர்களுக்கு மறு கன்னத்தையும் உங்களால் காட்ட முடியுமா? பழி வாங்காமல் நம்முடைய வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா? அவன் ஒரு அடி தான் அடித்திருப்பான், நாம் அவர்களை கொலை செய்யக்கூட வினைவோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. மூன்றாவது, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:44 இதெல்லாம் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் எதிரிகளை, பகைவர்களை என்ன செய்யணுமா? அன்பு செய்யணுமா? அதைவிட தொடர்ச்சியாக உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும். முடியுமா? என்ன ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் தொல்லைகளாக கொடுக்கிறாரு, எனக்கு எதிரியாக இருக்கிறாரு, நான் அவரை அன்பு செய்ய முடியுமா? சொந்த பங்காளி சண்டை வரும்பொழுது, ஒரு நிலப்பிரச்சனை வருது, அந்த நிலப்பிரச்சனையில் நான் அவருக்காக ஜெபிக்க முடியுமா? சொந்த தம்பி தன்னுடைய அண்ணனுக்காக ஜெபிக்க முடியுமா? சொந்த குடும்பம் அடுத்த குடும்பத்துக்காக ஜெபிக்க முடியுமா? உறவுகள் மத்தியில் பிளவுகள் அதிகமாக இருக்கிறது, அந்த பிளவுகளை ஒன்று சேர்க்க நம்மால் ஜெபிக்க முடியுமா? முடியாது ஃபாதர். சொத்து எனக்கு வேணும், அதுதான் எனக்கு என் வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று, நான் எப்படி அதை விட்டு தருவேன்? நான் எதற்காக அவனுக்காக ஜெபிக்க வேண்டும்? அவன் என்னுடைய எதிரியாக இருக்கிறான், என்னோடு அவன் பயணிப்பதில்லை, அதனால் நான் அவருக்காக ஜெபிக்க மாட்டேன். என்னை அவர் தொடர்ச்சியாக துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார், நான் எப்படி அவருக்காக ஜெபிக்க முடியும்? அன்பார்களே, அப்படி இருக்கும்போது நாம கிறிஸ்துவாக இருக்கின்றோம், மாறாக கிறிஸ்துவாக வாழ்வது இல்லை. மூன்றாவதாக, அதுதான் நான்காவதாக, இன்றைய நற்செய்தி வாசகம். என்ன வாசகம்? இன்றைய நற்செய்தி வாசகம், பேதுரு ஆண்டவரிடம் வருகிறார். அப்பொழுது எத்தனை முறை நான் ஒருவரை மன்னிக்க வேண்டும்? எத்தனை முறை மன்னிக்கணுமா? 7 முறை, 70 தடவை. கணக்கு தெரியுமா? அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் கணக்கு போட்டு வாழ்வது அல்ல, மாறாக அதேக அணிகனவாக நாம் வாழ வேண்டும்.
கணக்கில் நாம் சுருக்கக்கூடாது. மாறாக அளவு கடந்த அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பேதுரு வழியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மன்னிப்பு என்பது நாம் எண்ணிக்கையில் அடக்கக்கூடாது. யூதர்கள் எத்தனை முறை மன்னித்தால் போதும்? எத்தனை முறை மன்னித்தால் போதும் யூதர்கள் சட்டப்படி? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 3 முறை மட்டும் ஒரு நபரை மன்னித்தால் போதும். அதற்கு மேலாக மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுடைய சட்டமாக இருக்கிறது. ஆனால் பேதுரு ஒரு படி மேலே செல்கின்றார். எத்தனை முறை மன்னிக்க கேட்கிறார்? 7 முறை மட்டும் மன்னித்தால் போதுமா என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 7 என்பது திருவெழுத்து அடிப்படையில் முழுமையை குறிக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைவிட மேலாக சொல்கின்றார், 70 முறை 7 முறை என்று. அதில் நீங்கள் எண்ணிக்கையில் அடக்க முடியாது என்பதற்கான ஒரு ஊமையும் அவரை சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக நாம் மன்னிப்பை நாம் அடுத்தவருக்கு அளவு கடந்த முறையில் கொடுக்க வேண்டும். அதற்கு சாட்சியாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் யாரு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம், ஆனால் மன்னிப்பை நம்மால் கொடுக்க முடிகிறதா? அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், என்னுடைய கணவன் மனைவி என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் என்னால் என்னுடைய பிள்ளையை மன்னிக்க முடியுமா? என்னால் என்னுடைய கணவனை மன்னிக்க முடியுமா? என்னால் என்னுடைய மனைவியை மன்னிக்க முடியுமா? அன்பானவர்களே, முடியாத தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அதுதான் சொல்கின்ற கிறிஸ்துவாக இருப்பது அங்கே மாலை போட்டு போயிட்டு போகிறாங்க. கிறிஸ்துவாக இருப்பது கடினம். இதுதான் கிறிஸ்துவாக இருப்பது கடினம். அன்பார்ந்தவர்களே, அவள் மாலை போட்டு போயிடுவாங்க, அது அவனுடைய வேண்டுதலாக இருக்கிறது. ஆனால் நாம் எதற்காக வந்தோம் என்ற அடிப்படையில் நாம் இருப்பதை அல்லது, அதுதான் கிறிஸ்துவாக இருப்பது எளிது, கிறிஸ்துவாக வாழ்வது என்பது கடினமான செயலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 முறை மட்டுமல்ல, 70 முறை 7 முறை நீங்கள் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று அளவு கடந்த முறையில் அவர் சொல்கின்றார். நம்முடைய மன்னிப்பை நாம் எண்ணிக்கையில் அடக்குகின்றோம். என்னால் இதற்கு மேல் மன்னிக்க முடியாது என்று நாம் இருக்கும்போது நாம் கிறிஸ்துவாக இருக்கின்றோம், மாறாக கிறிஸ்துவாக நம்மால் வாழ முடியாது. அன்பாதல், இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வேறுபாடு. நம்மால் கிறிஸ்துவாக இருக்க முடியும், மாறாக கிறிஸ்துவாக வாழ முடியாது. அன்பானவர்களே, ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை விட இயேசுவை விட அழகு இந்த உலகத்தில் நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆயிரங்கள் இருந்தாலும், கோடி சனங்கள் இருந்தாலும், இயேசுவை போல நம்மால் வாழ முடியாது. உங்களை ஒரு கணத்தில் அறிந்தால் நீங்க மறு கணத்தையும் காட்ட முடியுமா? உங்களை யாராவது ஒரு கல் தொலைவு வரை சொன்னால் நீங்கள் 2 கல் தொலைவு வரை உங்களால் செல்ல முடியுமா? எந்த ஒரு பணியாளரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியுமா? உங்களால் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்மால் முடியுமா? அன்பார்ந்தவர்களே, தன்னை மறந்து நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியுமா? அதுதான் கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், 1000 மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இயேசுவை போல ஒரு அழகு, இயேசுவை போல ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த பாடல் வழியாக நாம் முடிந்த அளவு இயேசுவை போல இருப்பது அல்ல, இயேசுவாக வாழ, இயேசுவை போன்று நாம் வாழ இந்த அருளை கேட்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. பாடுவோம். ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை.
நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, சேர்ந்து மன்னிக்க வந்த அழகே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. சேர்ந்து பாடுவோம். உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நம்முடைய வாழ்க்கையில பணம் தான் எல்லாம் என்று நாம் நினைக்க போகும் தருணத்தில் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செல்வமாக வருகின்றார். முகவரி இல்லாமல் நாம் தொலைந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முகவரியாக இருக்கின்றார். தனிமையில நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மறக்காத தேவனாக நம்முடைய அருகில் ஆண்டவர் அமர்ந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பணம்தான் எல்லாம் என்று ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கும் பொழுது அவையெல்லாம் அதற்கு மேலாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் தான் அனைத்திற்கும் உயர்ந்த செல்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து கூறுகின்றார். பணம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று பல்வேறு நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இதோ ஆண்டவர் முகவரி இல்லாத ஒருவருக்கு முகமாக முகவரியாக இருக்கின்றார். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. பாடுவோம். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் நிறைவாக பெற இருக்கின்றோம். அனைவரும் நாவை திறந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அனைத்துலகரே என்னை ஆர்ப்பரித்து நீங்கள் போற்ற வேண்டும், அனைத்துலகரே என்னுடைய பேருக்கு நீங்கள் மன்னிட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் கேட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இதோ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த உலகத்துல 1000 நபர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது கூட இந்த உலகில் உங்களோடு நான் இருப்பேன் என்று பல்வேறு நபர்கள் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய உடனிருப்பையும் சொல்லியிருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் சேர்ந்து அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. 1000 பார்த்தாலும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அன்பானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் மன்னிப்பு வழங்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்மால் அடுத்தவரை மன்னிக்க முடிகிறதா?
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மால் அடுத்தவரை மன்னிக்க முடிகிறதா? ஆண்டவருக்கு எதிராக பல்வேறு நபர்கள் குற்றங்களை செய்கின்றார்கள், தீவினை மூட்டுகின்றார்கள், ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். ஆனால் சிலுவையில் தந்தையே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். அவருடைய மன்னிப்பிற்காக ஆண்டவர் இறங்கி வருகின்றார். அன்பாண்டவர்களே, இன்று ஆண்டவர் நம்மையும் மன்னிக்கின்றார். நாம் அடுத்தவரை மன்னிக்க முடிகிறதா? பேதுருவை போல 7 முறை மட்டும் போதுமா என்ற எண்ணிக்கையில் நம்முடைய மன்னிப்பும் அன்பும் இருக்கிறதா? அன்பு நிறைந்த இடத்தில் மன்னிப்பு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவரை மன்னிப்பு முன்பாக நம்மால் அன்பு செய்ய முடிகிறதா? அன்பானவர்களே, மன்னிப்பது என்பது மிகவும் எளிமையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மறப்பது என்பது கடினமாக ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய வாயின் வழியாக, வார்த்தையின் வழியாக நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. மனதின் அளவில் நம்மால் அதை மறக்க முடிகிறதா? பல்வேறு சமயத்தில் நாம் அடுத்தவரை பார்த்து நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று வார்த்தை வழியாக சொல்லிவிட்டு நாம் சொல்கின்றோம். ஆனால் மனதளவில் நான் எப்படி உன்னை மன்னிப்பேன் என்று நாம் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் அதை சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வெறும் வார்த்தை மட்டுமல்ல, வாழ்விலும் அதை வாழ்ந்து காட்டிய தேவனாக இருக்கின்றார். பலருடைய மீட்புக்காக நான் வந்தேன் என்று அனைவரும் மீட்கக்கூடிய தேவனாக ஆண்டவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்பது வார்த்தை மட்டுமல்ல, நாம் அதை வாழ்வாக்க வேண்டும். இந்த இறுதி பாடல் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று மன்னிக்கக்கூடிய மனதை நாம் பெறும்படியாக நாம் மன்றாடுவோம். மாண்புயரில் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோம் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.